இந்த முடக்குங்கிறது என்னங்கய்யா? அதற்கும் கர்மாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காங்கய்யா? இந்த கர்மாவே முதல்ல எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் இந்த பதிவில் நீங்கள் பொறுமையோடு இந்த கருத்தை ஒரு இனிமையோடு நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய ஊழ்வினை கர்மா எங்கிருந்து உருவாச்சு, இதனுடைய இந்த கர்மானால் நாம் என்ன கஷ்டப்படுறோம், நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு என்ன வரம் வாங்கி வந்தோம், நம்ம பாவ புண்ணியமெல்லாம் ஜாதக கட்டத்தில் போய் எப்படி எடுக்கிறது, நம்மளுடைய தோஷம்னு சொல்கிறோமே அந்த தோஷம் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம இந்த பூமியில் பிறக்கும்போது கொண்டு வந்த கர்மாவா, இல்லை கடவுளே நம்மளுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்த கர்மாவா, இல்லை நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த கர்மாவா, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பொறுமையோடு கேளுங்க.